ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ 1, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்பாசி, இது வந்து ஸ்டோன் ஃப்ளவர் சொல்லுவாங்க. 4 காஞ்ச மிளகா, நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு கருகக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து போடும்போது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறணும். இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், இது ரெண்டத்தையும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது தனித்தனியாகவும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம், இல்லை ரெண்டும் ஒன்று சேர்ந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கின அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நீங்கள் எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இது வதங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுற மசாலா தான் அது ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், தெரியுதா? ஓகேவா? இதை வந்து இப்போ தனியாக வச்சலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் நான் வந்து மட்டன் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வித் போன் தான் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விசில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேனில் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அதை சைடில் வந்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா நீங்கள் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. உப்பு எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் வதக்குங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அது வந்து சீக்கிரம் வதங்கினதுக்கு தான். ஆனால் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்காமல் வதக்கி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் இதில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட ஒன்றா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணி வந்து மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர், அப்புறம் நீங்கள் மட்டன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவும் இதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஸோ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு திக்காயிரும் மட்டன் குழம்பு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும் குழம்பு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு சூடான சாதத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.